ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டான நல்லா ஜூஸியான கோதுமை குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. கோதுமை மாவு வச்சு மட்டும் செய்கிறோம். நல்லா ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலோப்ஜாம் செய்ய ஃபஸ்ட்டு பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதனால் அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைச்சி பாவு நல்லா கொதி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் கலருக்காக. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பாவு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு கையில் ஒட்டும் போது பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வரணும். சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா கொதி வரட்டும். பாவு நல்லா கொதிச்சிருச்சு. கையில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டினா போதும். இப்போ பாவை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக கோதுமை மாவு ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கோதுமை மாவு 1 கப் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அடுத்ததாக பால் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க, கட்டி இல்லாமல். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இந்த பால்லே கோதுமை மாவு நல்லா வெந்துடும். பால் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். மாட்டுப்பால், பேக்கெட் பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோதுமை மாவு நல்லா வெந்துருச்சு. பாலெல்லாம் சுண்டி மாவெல்லாம் ஒரே இடத்துல வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாவு வேறு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வரணும். ரொம்ப சூடு இருந்தால் கை வச்சு பிசைய முடியாது. கை வச்சு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் கை விடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ஈவனாக வரும். இந்த மாதிரி ஈவனாக உருட்டிக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ளே கை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. எல்லா மாவும் இந்த மாதிரி உருட்டிட்டேன். இப்போ டிசைன் செஞ்சிடலாம். மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து நடுவில் வச்சு அழுத்துங்க. டிசைன் வந்துடும். மெதுவாக அழுத்தி விட்டு எடுங்க. டிசைன் வந்துருச்சு. அடுத்ததாக இன்னொரு டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த மாதிரி கரண்டி இல்லாதவங்க கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கத்தியில் பேக் சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டு டிசைன் போட்டுக்கோங்க. இது ஒரு டிசைன். குலோப்ஜாம் செய்ய எல்லா மாவும் டிசைன் போட்டேன். பார்க்கவே அழகாக இருக்குது. உங்களுக்கு டிசைன் போடும் போதோ இல்லை மாவு பிசையும் போதோ மாவு கையில் ஒட்டிச்சுன்னா நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஒட்டாமல் வரும். இப்போ அடுத்ததாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப்ஜாம் மாவை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. பெருசாக இருக்கனால ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே வேகாமல் போயிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். 1 சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. டிசைனும் பாருங்கள் அழகாக தெரியுது.
இதே போல் எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்த டிசைன் போடுறேன். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அதிகமாக வச்சா மேலே கருகிடும். எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகட்டும். பாவு வந்து காய வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, ஆறி இருக்கும். இப்போ வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுத்து அதில் போட்டுடலாம். குலோப்ஜாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து பாவில் ஊற வச்சாச்சு. இப்போ இது 1 to 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த ஸ்வீட் எல்லாம் உள்ளே இறங்கும். நல்லா ஊறின பிறகு நான் எடுத்து காட்டுறேன். கோதுமை குலோப்ஜாம் பாவில் ஊற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இந்த டிசைனும் பாருங்கள் மாறாமல் அப்படியே இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.